ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு பொண்ணு பத்தினா காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுது. அதை அப்படியே நோட் பண்ணி ஒரு டைரியில வச்சிருக்காங்க. இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாவே ஒரே கவர்மெண்ட் கொண்டு வரணும்ன்ற வேலைகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான வாரும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த டைரி ஒரு ஆபீசர் கையில மாட்டுது. அப்படி அந்த டைரியில என்ன இருக்கு, அது இப்பத்தையோட எப்படிலாம் மேட்ச் ஆகுது, இதையும் தாண்டி அந்த பொண்ணு என்னெல்லாம் யோசிச்சிருக்கு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட கான்செப்ட் வைஸ் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு வார் பல நாடுகள்ல போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இது வேர்ல்டு வாரா மாறுமா அப்படின்ட்டு நமக்கு தெரியல. இருந்தாலும் உலகம் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேச்சுகளும் போயிட்டு தான் இருக்கு. அது உண்மையா பொய்யானு நமக்கு தெரியல. ஆனா அதையும் இவங்க ஒரு படமா எடுத்திருக்காங்கன்றது பார்க்கும்போது கான்செப்ட் வைஸ் நல்லாவே இருந்தது. ஆனா எக்ஸிகியூஷன்ல எந்த விதத்திலயுமே இவங்க நீட்டா பிரசன்ட் பண்ணல. சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாத படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது டெக்னிக்கலியா இருக்கட்டும், இல்ல ஸ்கிரீன் பிளேஸா இருக்கட்டும், டைலாக்ஸ் வைட்ஸா இருக்கட்டும், ஏன் தமிழ் டப்பிங் கூட சரியா பண்ணல. மொத்தத்துல இது ஒரு பிளேயர் ஜனப்படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ரேட்டிங்லாம் கொடுக்குற அளவு ஒண்ணுமே கிடையாது. IMDb 4.4 கொடுத்துருக்காங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.